இந்த வீடியோவில் லூப்பிங்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். லூப்பிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு விஷயம் அன்டில் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படின்னா லூப்பிங்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அன்டில் அது 5 வரைக்கும் அது என்ன ஆகணும் அப்படின்னா ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் நானாக அதை ஸ்டாப் பண்ணுறேன். என்ன கண்டிஷன் கொடுத்து அப்படின்னா எனக்கு 5 வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த லூப் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ ஒரு விஷயம் ரிப்பீட்டடாக நடக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா லூப்னு சொல்லுவோம். லூப்பிங்கில் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா while loop, செகண்ட் ஒன் do while, தேர்ட் ஒன் for loop, ஃபோர்த் ஒன் for each. ஸோ for each மேஜராக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கலெக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிற பேசிக்கில் for, do while இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம while பார்க்கலாம். while அப்படின்றது என்ன அப்படின்னா என்ட்ரி லெவல் செக்குன்னு சொல்லுவோம். ஸோ while அப்படின்றதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா while கண்டிஷன் பிளாக் ஓப்பன் பிளாக் க்ளோஸு, அந்த பிளாக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்குள்ளே தான் நம்மளோட கோட் ஆஃப் லைன்ஸை எழுதுவோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதை எதனால் என்ட்ரி லெவல் செக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம whileக்குள்ளே வரும்போதே நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்டிஷனை கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த பிளாக்குள்ளே இருக்க கோடே போய் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா எக்ஸிக்யூட் ஆகாது. இதனால தான் இதை என்ட்ரி லெவல் செக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது வச்சு பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 1லேருந்து 10 வரைக்கும் லூப் பண்ணி பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஒரு கிளாஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கிளாஸ் அதுக்கு நேம் வந்து லூப் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓப்பன் அண்டு க்ளோஸ். உள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கான மெயின் மெத்தட் போட்டுக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் உள்ளே வந்து ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஆர்க்ஸ். ஸோ ஓப்பன் அண்டு க்ளோஸ். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு லூப்பில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அப்போ என்னோடய ஸ்டார்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா 1, என்னோடய எண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா 10. ஸோ எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ 1ன்றது என்னோட ஸ்டார்ட்டு, 10ன்றது என்னோட எண்டு. அப்போ 1ன்றதை ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலைஸ் பண்ணிப்பேன். அந்த 10ன்றதை என்ன அப்படின்னா என்னோட கண்டிஷனாக நான் வைப்பேன். அது எப்படி வைக்கிறேன் அப்படின்னா ஸோ இன்ட்டு i is equal to 1ன்னு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிக்ளேர் அண்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னோட while லூப்போட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா while கண்டிஷன். அதுக்கு நான் உள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட i வந்து less than or equal to 10 இருக்கான்னு செக் பண்ணுவேன். அது இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு இந்த லூப்புக்குள்ளே எல்லாமே ஒர்க் ஆகணும். உள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா system.out.printlnல ஐயை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது ஐயை நான் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே நான் ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் போடணும். ஏன் அப்படின்னா ஐன்றது எனக்கு 1லே தான் இருக்கும் அன்டில் அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபினிட்டி டைம் அதுவே லூப்பை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் ஐயை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணாதான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3 அப்படின்னு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை நான் இங்கே கீழே system.out.printlnக்கு கீழே கொடுத்துட்றேன். இப்போ இதை கொடுத்துட்டு நான் இதை சேவ் பண்ணுறேன். என்னோடய கிளாஸ் நேம் என்னவோ அதான் என்னோடய ஃபைல் நேம். ஸோ loop1.javaன்னு சேவ் பண்ணுறேன். ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன். javac loop1.java. ஸோ எனக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ஸோ எனக்கு பார்த்தீங்களா 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த 10க்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லூப் ரன் ஆகலை. அப்போ ஒரு விஷயத்த அன்டில் அதை நம்ம ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் லூப் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லூப்பிங்னு சொல்லுவோம். ஸோ இதில் பர்டிகுலராக while லூப் அப்படின்றது என்ட்ரி லெவல் செக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதில் நீங்கள் ப்ரோக்ராம்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு இனிஷியலாக நான் ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எனக்கான கண்டிஷனை whileக்குள்ளே போடணும். நான் கொடுத்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் கீழே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தனித்தனியாக வந்து அதை நான் கொடுத்துருக்கேன். ஒன்று இனிஷியலைசேஷன் தனியாகவும் இருக்குது, கண்டிஷன் தனியாக இருக்குது, இன்க்ரிமெண்ட் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கொடுத்து தான் while லூப்பை நம்ம ஆக்ட் பண்ண வைக்க முடியும்.